ஹாய் உறவுகளே, குட் ஆஃப்டர்நூன். இது வந்து எங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண நாள், வெட்டிங் டே. தாலி கட்டின நாள் தனியாக, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது தனியாக, எல்லாம் ஒரு வழியாக கொண்டாடி முடிச்சிட்டோம். அன்றைக்கி வந்து சரி 2 பேரும் கட் அடிச்சுட்டு எங்கேயும் சுற்ற வேண்டாம், அவங்கவுங்க பொழப்ப பார்ப்போன்ட்டு சாயந்தரம் 8 மணி வரைக்கும் 8:30 வரைக்கும் கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணிட்டு தான் கோயிலுக்கே கிளம்புனோம். இது வரைக்கும் இந்த பழனி ஆண்டவர் கோயிலுக்கு நான் போனதே கிடையாது சூலூரில். அந்த வழியாக போயிருக்கேன், உள்ளே போனதில்லை. சரின்ட்டு போனோம். அழகாக இருந்தார் முருகர். போய் சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லா வீடியோ கேட்டுட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிக்கலான்னு சொன்னார். சரி அழகாக இருக்கார்ல முருகர், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். இது அது சைடில் இருக்க விநாயகர் கோயில். கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. கோபுர தரிசனம் ஒரு 10 நிமிஷம் அங்கே கோயிலில் உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்தோம். எல்லாம் ஆட்டோவுக்கு காசு மிச்சம் பண்ணி ஒரு 250-300 பக்கம் மிச்சம் பண்ணி நடந்தே, வாக்கிங்க்கு பதிலாக நடந்தே போனோம், நடந்தே வந்தோம். இது எங்கள் வீதி பக்கத்தில் இருக்கிற ரோட்டு பிள்ளையார், அவரையும் போய் பார்த்துட்டு அங்கே கோயில் சாத்தியிருந்தாங்க. 9 காலம் என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி சாமி கும்பிடுவோம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் டின்னர் வந்து மேரியில் போய் பர்கர் அப்புறம் சிக்கன் பாப்கார்ன் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு லோ பட்ஜெட் செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். சும்மா செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி லோ பட்ஜெட் செலிப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு 800 இன்னும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பாப்கார்ன் அப்புறம் இது வந்து நாங்கள் அங்கேயே உட்காந்து கொடுத்தோம். 200 கோகனட்டில் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் கோயம்புத்தூரில் போகிற வாங்கிட்டு வந்தேன்.